வெல்கம் டு யூபிஎஸ்சி வினோ. ஸோ நம்ம இன்றைக்கி குவாண்டம் கம்ப்யூட்டிங் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ குவாண்டம் கம்ப்யூட்டிங் இஸ் ஒன் ஆஃப் தி மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் அண்ட் எவால்விங் டெக்னாலஜி. ஸோ ஆக்சுவலாக வந்து 2017-18 இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த குவாண்டம் கம்ப்யூட்டிங் வந்து கரண்ட் அஃபேர்ஸில் இருக்குது. ஆல்சோ இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து கொஷின்ஸும் கேட்டே தான் இருக்காங்க. குவாண்டம் கம்ப்யூட்டிங் ரிலேட்டடாக கொஷின்ஸும் கேட்டே தான் இருக்காங்க. லாஸ்ட் இயர் ஐ திங்க் கியூபிக் ரொம்ப சிம்பிளான ஈஸியான கொஷின் தான் கேட்டாங்க. கியூபிக் இஸ் ரிலேட்டட் டு குவாண்டம் கம்ப்யூட்டிங். ஸோ அதுதான் வந்து கொஷினாக இருந்துச்சு. பட் இந்த வருஷம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்டர்நேஷ்னல் இயர் ஆஃப் குவாண்டம் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி. ஸோ யூஎனோட இன்டர்நேஷ்னல் இயர் ஆஃப் குவாண்டம் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி. ஸோ அதனால் வந்து கண்டிப்பாக இந்த வருஷம் வந்து கொஷின் எதிர்பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா குவாண்டம் கம்ப்யூட்டிங் அப்படிங்கிறது இட்ஸ் அதாவது கம்ப்ளீட்டாக வந்து பார்த்திங்கன்னா ப்ராசஸிங். ஸோ சூப்பர் கம்ப்யூட்டர், சூப்பர் கம்ப்யூட்டர், குவாண்டம் கம்ப்யூட்டிங், இந்த மாதிரி அட்வான்ஸ்ட் டெக்னாலஜிஸ் எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸோ ப்ராப்ளம்ஸை வந்து சீக்கிரம் ரொம்ப ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட்ஸில் சால்வ் பண்ணக்கூடிய ஒரு கெப்பாசிட்டி இருக்கக்கூடிய ஒரு கம்ப்யூட்டிங் சிஸ்டம் தான் வந்து குவாண்டம் கம்ப்யூட்டிங். ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா குவாண்டம் சிப்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவுமே முக்கியம். ஸோ குவாண்டம் சிப்ஸ் ஆக்சுவலாக நார்மலாக வந்து கிளாசிக்கல் கம்ப்யூட்டர், நாம் இப்போ யூஸ் பண்ணுற கிளாசிக்கல் கம்ப்யூட்டர் வந்து பார்த்திங்கன்னா ஜென்ரலாக பைனரி சிஸ்டத்தில் தான் வந்து பார்த்திங்கன்னா ஆக்ட் ஆகும். நம்ம எல்லாருக்கும் தெரியும் 0 and 1. ஸோ பட் இதில் வந்து 0 and 1 வந்து பார்த்திங்கன்னா லீனியராக அரேஞ்ச் ஆகும். நம்ம கொடுக்குற டேட்டாஸ் எல்லாமே 0 1 0 1 1 1 0 0 அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா மீன்ஸ் ஸ்டோர் ஆகும். பட் குவாண்டம் கம்ப்யூட்டிங் அப்படிங்கிற கான்செப்ட் வந்து பார்த்திங்கன்னா சூப்பர் இம்போஸ் ஆகும்னு சொல்கிறாங்க. ஸோ குவாண்டம் கம்ப்யூட்டிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா அதாவது இது வந்து நார்மல் கிளாசிக்கல் நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுற கம்ப்யூட்டர் லேப்டாப்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கிளாசிக்கல் கம்ப்யூட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா சிங்கிள் பிட் வந்து பார்த்திங்கன்னா 0 or 1, ஆக்சுவலாக 0 or 1 அப்படிங்கிற ரெப்ரசன்டேட் ஆகும். ஸோ அரேஞ்ச்மெண்ட்ஸ் ஆஃப் மெசேஜ் வந்து பார்த்திங்கன்னா 0 0 1 1 0 1 0 1 1 0 இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஜென்ரலாக வந்து பார்த்திங்கன்னா எதுலன்னா கிளாசிக்கல் கம்ப்யூட்டர். பட் கியூபிக் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா குவாண்டம் சிப் மேட் பை மெனி கியூபிட்ஸ். ஸோ கியூபிட் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா என்னென்னா குவாண்டம் சிப். ஸோ இந்த குவாண்டம் சிப்பை யூஸ் பண்ணி அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா குவாண்டம் கம்ப்யூட்டிங்க்கு பேஸாக இருக்கிறது குவாண்டம் சிப். ஸோ இந்த குவாண்டம் சிப் வந்து பார்த்திங்க அப்படின்னா இது வந்து எதனால் மீன்ஸ் இந்த குவாண்டம் சிப் எதை பேஸ் பண்ணி ஒர்க் ஆகுது அப்படின்னா ஸோ இது வந்து சப்பாட்டமிக் பார்ட்டிகல்ஸ் லைக் எலக்ட்ரான், போட்டான்ஸ். ஸோ ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா சப்பாட்டமிக் பார்ட்டிகல்ஸ் லைக் எலக்ட்ரான்ஸ், போட்டான்ஸ் விச் இஸ் கண்ட்ரோல்ட் அண்ட் மேனிப்புலேட்டட் பை ஸ்பெஷலி டிசைன்ட் எலக்ட்ரிக் அண்ட் மேக்னெட்டிக் ஃபீல்ட். ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா ஜென்ரலாக எலக்ட்ரான்ஸ் அண்ட் போட்டான்ஸ். ஸோ இது வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இதை வந்து மேனிப்புலேட் பண்ணுறாங்க அண்ட் கண்ட்ரோல் பண்ணுறாங்க. ஸோ கண்ட்ரோல்ட் அண்ட் மேனிப்புலேட்டட் பை ஸ்பெஷலி டிசைன்ட் எலக்ட்ரிக் அண்ட் மேக்னெட்டிக் ஃபீல்ட். ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஸ்பெஷலி டிசைன்ட் எலக்ட்ரிக் அண்ட் மேக்னெட்டிக் ஃபீல்ட். ஆக்சுவலாக இந்த கியூபிக் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஸோ இதுதான் குவாண்டம் சிப்பு. இந்த குவாண்டம் சிப் வந்து பார்த்திங்கன்னா சப்பாட்டமிக் பார்ட்டிகல்ஸ்னால மேக் பண்ணப்பட்டது லைக் எலக்ட்ரான், புரோட்டான். அந்த புரோட்டானை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக அவங்க என்ன யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா எலக்ட்ரிக் அண்ட் மேக்னெட்டிக் ஃபீல்டு யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அதுக்கு டேர்ம் என்ன சொல்கிறாங்கன்னா கண்ட்ரோல்டு சிக்னல்ஸ். ஸோ இந்த கண்ட்ரோல்டு சிக்னல்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஆக்சுவலாக இதுதான் வந்து பார்த்திங்கன்னா கியூபிட். சரி, ஓகே. ஸோ குவாண்டம் சிப்ஸ், ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா குவாண்டம் சிப்ஸ். ஸோ ஆக்சுவலாக வந்து இதுதான் வந்து கொஷினில் கேட்கலாம். ஸோ ஹெரான் இஸ் டெவலப்டு பை IBM. ஸோ இதெல்லாம் ரொம்ப சிம்பிளாக நம்ம கொஷின் ரொம்ப ஈஸியாக கேட்கணும் அப்படின்னு நினச்சாங்கன்னா தீஸ் ஆர் தி குவாண்டம் சிப்ஸ் டெவலப்டு பை தீஸ் சாஃப்ட்வேர் ஜெயின்ஸ். ஸோ ஹெரான் IBM, வில்லோ சிப் கூகுள், மெஜரோனா ஒன் சிப் மைக்ரோசாஃப்ட். ஸோ சரி, இப்போது இதில் இருக்கிற டீட்டெயில்ஸ்லாம் படிக்கணும்னா படிக்க தேவையில்லை. எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா எதுக்காக இது எல்லாமே குவாண்டம் சிப்ஸ். இது எல்லாமே என்ன பண்ணும் அப்படின்னா இருக்கக்கூடிய கேல்குலேஷன்ஸை வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸியாக மீன்ஸ் அதாவது காம்ப்ளெக்ஸ் கேல்குலேஷன்ஸை வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப சுலபமாக ரொம்ப கம்மியான டைமில் வந்து பார்த்திங்கன்னா போட்டு கொடுக்கும், மீன்ஸ் சால்வ் பண்ணி கொடுக்கும். ஸோ அவ்வளோதான். ஸோ அதை தாண்டி வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு பெருசாக இதை பற்றி டீட்டெயில்ஸ் படிக்கணும்னு அவசியம் கிடையாது. டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. ஹெரான், வில்லோ சிப், மெஜரோனா 1 இது எல்லாமே என்னது குவாண்டம் கம்ப்யூட்டர்ஸ். ஸோ இது எல்லாமே வந்து குவாண்டம் சிப்ஸ். இது எல்லாமே குவாண்டம் சிப்ஸ். ஸோ ஹெரான், வில்லோ சிப், மெஜரோனா 1 chip is recently seen in the news which is related to quantum chips. ஸோ அப்படி இல்லையா, கண்டிப்பாக இதெல்லாம் வந்து பேசிக் கொஷின் கேட்க மாட்டாங்க. அதாவது என்ன கம்பெனி அப்படிங்கிறதெல்லாம் கேட்க மாட்டாங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா குவாண்டம் சேட்டலைட். ஸோ குவாண்டம் சேட்டலைட் அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் வந்து குவாண்டம் சேட்டலைட்னா என்ன அப்படின்னு நமக்கு தெரியணும். ஸோ குவாண்டம் சேட்டலைட் கம்யூனிகேஷன் சேட்டலைட் யூஸ்ட் ஃபார் குவாண்டம் ஃபிசிக்ஸ் ஃபார் செக்யூர் சிக்னல். ஃபர்ஸ்ட் வந்து ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க, இந்த குவாண்டம் ஃபிசிக்ஸ் அப்படிங்கிறதே வந்து பார்த்திங்க அப்படின்னா அதாவது செக்யூர்
டிரான்ஸ்ஃபார்மேஷன் ஆஃப் மெசேஜஸ். ஸோ சேட்டலைட்லேருந்து வரக்கூடிய மெசேஜ், ஸோ அதே மாதிரி ஒருத்தர்கிட்ட இன்னொருத்தர்கிட்ட பாஸ் ஆகக்கூடிய மெசேஜ் வந்து செக்யூராக போகணுங்கிறதுக்காக தான் இந்த குவாண்டம் டெக்னாலஜியவே வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ப்ளோர் பண்ணுறாங்க. ஸோ அப்போது இந்த குவாண்டம் சேட்டலைட் என்ன பண்ணோம் அப்படின்னா, இட் இஸ் அ கம்யூனிகேஷன் சேட்டலைட். ஃபஸ்ட்டு குவாண்டம் சேட்டலைட்டுங்கிறது என்ன டைப் ஆஃப் சேட்டலைட்னா கம்யூனிகேஷன் சேட்டலைட். ஸோ இது வந்து எதுக்காக அப்படின்னா லாங் டிஸ்டன்ஸ் குவாண்டம் கம்யூனிகேஷனை எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதுக்காக, லாங் டிஸ்டன்ஸ் குவாண்டம் கம்யூனிகேஷன் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதுக்காக பேஸ்ட் ஆன் குவாண்டம் கீ டிஸ்ட்ரிபியூஷன், ஸோ இது வந்து எதுக்காக அப்படின்னா சென்சிட்டிவ் டேட்டாவை வந்து பார்த்தீங்கன்னா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்காக அண்ட் ஆல்சோ ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக. மீன்ஸ் ஜென்ரலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த டேட்டாஸ் நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது அதை வந்து ப்ரீச் பண்ணி அந்த மீன்ஸ் இப்போது இந்த இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு மெசேஜ் சென்ட் பண்ணுறோம் அப்படின்னா அதை வந்து கிராக் பண்ணுறதோ சைபர் ஹேக்கர்ஸ்லாம் இருக்காங்க. அந்த மாதிரி ஹேக்கர்ஸ்லாம் எதுவுமே பண்ண முடியாத ஒரு மீன்ஸ் யாருமே டிஸ்டர்ப் பண்ண முடியாத ஒரு சிஸ்டம் தான் வந்து குவாண்டம் சிஸ்டம். ஸோ அதனால தான் குவாண்டம் கீ டிஸ்ட்ரிபியூஷன். ஸோ குவாண்டம் கீ டிஸ்ட்ரிபியூஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்ன பண்ணுதுன்னா சேட்டலைட் பேஸ்டு மெசேஜை வந்து பார்த்தீங்க அப்படின்னா நெட்வொர்க் மீன்ஸ் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுது. ஓகே, ஸோ இதில் குவாண்டம் கிரிப்டோகிராஃபி அண்ட் குவாண்டம் கீ டிஸ்ட்ரிபியூஷன் அப்படின்னா என்ன? ஃபர்ஸ்ட் வந்து குவாண்டம் கிரிப்டோகிராஃபி, இதுவும் அதே தான். எல்லாமே வந்து செக்யூர் மெசேஜ் யூஸிங் குவாண்டம் ஃபிசிக்ஸ் பிரின்சிபல். எல்லாமே வந்து ஒரே கான்செப்ட் தான். மெசேஜை வந்து செக்யூராக நம்ம வந்து சென்டர் அதாவது ரிசீவர்கிட்ட அனுப்பணும். ஸோ எந்த ஒரு டிஸ்டர்பும் இல்லாமல் யூஸிங் குவாண்டம் ஃபிசிக்ஸ் பிரின்சிபல், அதுதான் வந்து குவாண்டம் கிரிப்டோகிராஃபி. குவாண்டம் கீ டிஸ்ட்ரிபியூஷன் அப்படிங்கிறதுமே அதே தான். ஸோ செக்யூர்லி ஷேர்டு என்கிரிப்டட் கீஸ் அபார்ட்டிங் டிரான்ஸ்மிஷன் இஃப் எவர் ட்ராப். அதாவது இது வந்து குவாண்டம் கீ டிஸ்ட்ரிபியூஷனுங்கிறது என்ன சொல்கிறாங்கன்னா இதுவும் வந்து செக்யூர் மெசேஜ் டிரான்ஸ்மிஷன் தான். பட் இப்போது இதில் யாராவது டிஸ்டர்ப் பண்ணாங்க அப்படின்னா, யாராவது வந்து பார்த்தீங்கன்னா அந்த மெசேஜை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது டிஸ்டர்ப் பண்ணாங்க அப்படின்னா அந்த மெசேஜ் வந்து பார்த்தீங்கன்னா செல்ஃப் டெஸ்ட்ராய் ஆகிடும். ஸோ அப்போது அந்த மெசேஜ் வந்து யாராலையும் வந்து பார்த்தீங்கன்னா பார்க்க முடியாது. ஸோ அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா குவாண்டம் கீ டிஸ்ட்ரிபியூஷன். ஸோ அதுக்கடுத்து மிக்கஸ். ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மிக்கஸ். ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இட் இஸ் வேர்ல்டு ஃபஸ்ட்டு குவாண்டம் கம்யூனிகேஷன் சேட்டலைட் 2016 வேர்ல்டு ஃபஸ்ட்டு குவாண்டம் கம்யூனிகேஷன் சேட்டலைட். குவாண்டம் கம்யூனிகேஷன் சேட்டலைட். ஸோ this is developed by China. ஸோ குவாண்டம் டெக்னாலஜியில் வந்து பார்த்திங்க அப்படின்னா சைனா தான் கொஞ்சம் அட்வான்ஸ்டாக இருக்காங்க. ஸோ ஆக்சுவலாக வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆக்சுவலாக குவாண்டமில் வந்து என்டாங்கிள்மெண்ட் அப்படிங்கிற டேர்ம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ எதெல்லாம் ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லிடுறேன். என்டாங்கிள்மெண்ட்னா என்ன அப்படின்னு கேட்பாங்க. ஸோ கியூபிக்ஸ்னால் என்னென்னு ஆல்ரெடி கேட்டாங்க. ஸோ இது எல்லாமே வந்து ரொம்ப முக்கியம். ஓகேங்களா? ஸோ சப்பாட்டமிக் அதாவது கியூபிக்ஸை பற்றி குவாண்டம் சிப்ஸை பற்றி பார்த்தோம். அதில் டைப்ஸ் ஆஃப் சிப்ஸு, குவாண்டம் சேட்டலைட்னா என்ன, குவாண்டம் கீ டிஸ்ட்ரிபியூஷன்னா என்ன, ஸோ அதுக்கடுத்து குவாண்டம் கிரிப்டோகிராஃபி அண்ட் குவாண்டம் கீ டிஸ்ட்ரிபியூஷன், நெக்ஸ்ட்டு மிக்கஸ், இது எல்லாமே பார்த்துட்டோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா April 14 இஸ் செலிப்ரேட்டட் ஆஸ் வேர்ல்டு குவாண்டம் டே. கண்டிப்பாக இது கேட்க போகிறதில்ல. April 14 இஸ் செலிப்ரேட்டட் ஆஸ் குவாண்டம் கம்ப்யூட்டிங் டே. வேர்ல்டு குவாண்டம் டே. வேர்ல்டு குவாண்டம் டே. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா 14th April செலிப்ரேட் பண்ணுறாங்க. ஸோ இது ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த குவாண்டம் ஃபிசிக்ஸோட அட்வான்டேஜஸ் அண்ட் ஆல்சோ அதோட இம்பாக்ட் என்ன அதை பற்றி வந்து பார்த்திங்கன்னா மக்களுக்கு வந்து சொல்லுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் ப்ரமோட் எஜுகேஷன் த்ரூ குவாண்டம் ஃபிசிக்ஸ், ஸோ குளோபல் கொலாபரேஷன் இன் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் ஆன் குவாண்டம் ஃபிசிக்ஸ். ஸோ அதுக்கு இந்த மாதிரி விஷயத்தை எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த வேர்ல்டு குவாண்டம் டேவை வந்து பேஸ் பண்ணி பண்ணுறாங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா குவாண்டம் மேஜரானா குவாண்டம் ஒன் சிப். ஸோ ஆக்சுவலாக மேஜரானா குவாண்டம் ஒன் சிப் விச் இஸ் டெவலப்ட் பை மைக்ரோசாஃப்ட். ஸோ அது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த வருஷம் நியூஸில் வந்து ரொம்ப கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸாக ஃபோக்கஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ மேஜரானா ஒன் சிப். ஸோ மேஜரானா ஒன் குவாண்டம் சிப் டெவலப்டு பை மைக்ரோசாஃப்ட். ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா கீ ஃபீச்சர்ஸ் வந்து டோபாலஜிக்கல் கியூபிக்ஸ். ஸோ விச் இஸ் மோர் ஸ்டேபிள் அண்ட் ரெக்வயர் லெஸ் எரர் கரெக்ஷன். ஆக்சுவலாக எல்லாமே வந்து எரரை வந்து கம்மி பண்ணும். எல்லா குவாண்டம் கம்ப்யூட்டிங்கும் என்ன அவங்களோட வேலைனா எரரை வந்து கம்மி பண்ணணும். ஸோ மேஜரான ஒன்றும் வந்து பார்த்திங்கன்னா எரரை வந்து கம்மி பண்ணும். ஸோ டோபாலஜிக்கல் கோர் ஆர்கிடெக்சர். இது டோபாலஜிக்கல் கியூபிக்ஸ். இந்த டேர்ம் தான் முக்கியம். டோபாலஜிக்கல் கியூபிட்ஸ். ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பார்ட்டிக்கல் அரேஞ்ச்மெண்ட்ஸ் எது மாதிரி மீன்ஸ் இதில் வந்து
பார்ட்டிகளோட அரேஞ்ச்மெண்ட்ஸ் வந்து லெஸ் எரர் வந்து கம்மியாகிற மாதிரி வந்து அரேஞ்ச் ஆகிருக்கும். ஸோ அதனால தான் அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா டோபாலஜிக்கல் கியூபிக்ஸை பேஸ் பண்ணி தான் அந்த மெஜரோனா 1 சிப் வந்து இருக்குது. ஸோ அதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா மெஜரோனா ஃபெர்மியான்ஸ், மெஜரோனா ஜீரோ மோட், இது ரெண்டுமே வந்து ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது இந்த டேர்ம் மட்டும் தெரிஞ்சுக்கோங்க, எக்ஸ்ப்ளனேஷன் வேணாம். மெஜரோனா ஃபெர்மியான்ஸ், மெஜரோனா ஜீரோ மாடல்ஸ், இது எல்லாமே வந்து மெஜரோனா 1 சிப் சூப்பர் குவாண்டம் கம்ப்யூட்டிங், குவாண்டம் சிப்போட சப் யூனிட்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா மெஜரோனா ஃபெர்மியான், மெஜரோனா ஜீரோ மாடல். இப்போது நெக்ஸ்ட்டு யூஎன் இன்டர்நேஷனல் இயர் ஆஃப் குவாண்டம் சயின்ஸ். ஸோ ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2025 வந்து பார்த்தீங்கன்னா யூஎன் இன்டர்நேஷனல் இயர் ஆஃப் குவாண்டம் சயின்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஆக்சுவலாக வந்து 100 இயர்ஸ் ஆஃப் வெர்னர் ஹெய்ன்சன்பர்க் குவாண்டம் மெக்கானிக்ஸ் பேப்பர். ஆக்சுவலாக ஹெய்ன்சன்பர்க் வந்து குவாண்டம் மெக்கானிக்ஸ் பேப்பரை சப்மிட் பண்ணி 100 இயர்ஸ் ஆச்சு. அதனால தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2025 வந்து 2025 வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்டர்நேஷனல் இயர் ஆஃப் குவாண்டம் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜின்னு சொல்கிறாங்க. இதை தாண்டி வேறு எதுவும் இதில் தேவையில்லை. ஜென்ரலாக பப்ளிக் அவேர்னஸ், குவாண்டம் கம்ப்யூட்டிங், எரர் கரெக்ஷன், லெஸ் எரர், இதுதான் வந்து இதோட எய்மாக இருக்கும். பட் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு முக்கியமானது நேஷனல் குவாண்டம் கம்ப்யூட்டிங் மிஷன். இது வந்து இந்தியா வந்து பார்த்தீங்க அப்படின்னா கையெடுத்திருக்கிற ஒரு மிஷன் தான் நேஷனல் குவாண்டம் கம்ப்யூட்டிங் மிஷன். 2023 2031 இந்த இடைப்பட்ட இதில் வந்து பார்த்தீங்கன்னா டிபார்ட்மெண்ட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் இந்த பீரியடுக்குள்ள டிபார்ட்மெண்ட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி வந்து ஒரு குவாண்டம் கம்ப்யூட்டரை வந்து பார்த்தீங்கன்னா டெவலப் பண்ண போகிறாங்க. ஸோ குவாண்டம் கம்ப்யூட்டிங், குவாண்டம் கம்யூனிகேஷன், T-ஹப்ஸ், ஸோ இதுதான் முக்கியம். ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா T-ஹப்ஸ். ஸோ இந்த இடத்துல வந்து அவங்க எதில் ஃபோக்கஸ் பண்ணுறாங்க அப்படின்னா குவாண்டம் கம்ப்யூட்டிங், குவாண்டம் கம்யூனிகேஷன், T-ஹப்ஸ். ஸோ இது எல்லாத்துலேயுமே தான் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. ஸோ அதுக்கடுத்து கூகுளோட வில்லோ சிப். ஸோ கூகுளோட வில்லோ சிப் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 105 கியூபிக்ஸ். ஸோ இது நமக்கு தேவையில்லை, எல்லாமே வந்து எரர் வந்து கம்மிப்படுத்துறதுக்காக தான். ஓகே, ஸோ இதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ என்டாங்கிள்மெண்ட்னா என்ன? ஸோ இந்த டேர்ம் வந்து நான் ஃபஸ்ட்டே சொன்னேன். என்டாங்கிள்மெண்ட்னா ஆக்சுவலாக கோரிலேஷன் பிட்வீன் கியூபிக்ஸ் ரெகார்ட்லெஸ் ஆஃப் டிஸ்டன்ஸ். இப்போது இங்கே ஒரு கியூபிக் இருக்குது, இங்கே ஒரு கியூபிக் இருக்குது. இந்த 2 கியூபிக்கும் எப்படி வந்து கோரிலேட் ஆகுது? ஸோ இந்த எப்படி வந்து கம்யூனிகேட் பண்ண போகிறாங்க இர்ரெஸ்பெக்டிவ் ஆஃப் தேர் டிஸ்டன்ஸ்? எப்படி வந்து இது வந்து எப்படி இது வந்து குவாண்டம் கம்ப்யூட்டிங்க்கு வந்து பார்த்தீங்கன்னா செயல்பட போகுது, எப்படி வந்து கோரிலேட் ஆக போகுது, அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா என்னதுன்னா என்டாங்கிள்மெண்ட். சூப்பர் இம்போஷன் அப்படிங்கிறது வந்து மல்டிபிள் ஸ்லேட், அதாவது இப்போ 1-0-1-0ன்னு இல்லாமல் இதுவே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து லீனியர் பேட்டர்ன். இப்போ இது வந்து மல்டிபிள் லேயர்ஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இம்போஸ் ஆகிறதுக்கு பதிலாக சூப்பர் இம்போஷன். ஸோ இது எல்லாமே எது ரிலேட்டடான வேர்ட்ஸ்னால் குவாண்டம் கம்ப்யூட்டிங்க்கு ரிலேட்டடான வேர்ட்ஸ். ஓகே, ஸோ இன்டர்ஃபியரன்ஸ் எனேபிள் ப்ரிசிஷன் குவாண்டம் ஸ்டேட் கண்ட்ரோல். ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்டர்ஃபியரன்ஸ் அப்படிங்கிறது அதாவது எனேபிள்ஸ் ப்ரிசிஷன் குவாண்டம் ஸ்டேட் கண்ட்ரோல். ஸோ ரொம்ப அக்யூரேட்டான குவாண்டம் ஸ்டேட்டை வந்து பார்த்தீங்க அப்படின்னா சொல்கிறது தான் வந்து சொல்கிறது தான் வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்ஃபியரன்ஸ். ஓகே, ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா குவாண்டம் கம்ப்யூட்டிங் ரிலேட்டடான வேர்ட்ஸ். ஸோ என்டாங்கிள்மெண்ட், கியூபிக்ஸ், அதே மாதிரி கியூபிக்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மல்டிபிள் ஸ்டேட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன ஆகலாம், எக்ஸிஸ்ட் ஆகலாம். ஸோ இதெல்லாமே வந்து ரீசெண்டாக ஓவராலாக ஓரளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கவர் பண்ணிட்டேன். ஸோ கண்டிப்பாக இதை வந்து டீட்டெயிலாக கிளாஸ் எடுக்க முடியாது, அதுக்கு வந்து தனியாக வந்து சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி கிளாஸ் தான் எடுக்கணும். ஸோ கரண்ட் அஃபேர்ஸில் என்னெல்லாம் டேர்ம்ஸ் வந்ததோ அதெல்லாம் சொல்லியாச்சு. ஸோ கிளாசிக்கல் கம்ப்யூட்டிங் 01, குவாண்டம் கம்ப்யூட்டிங்கும் சைமல்டேனியஸ்லி சூப்பர் இம்போஷன். ஸோ சூப்பர் இம்போஷன் அதுதான் வந்து கீவேர்ட். ஸோ சூப்பர் இம்போஷன், என்டாங்கிள்மெண்ட். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் இந்த டிரான்சோமோன்ஸ். ஸோ டிரான்சோமோன்ஸ் அப்படிங்கிறது டைப் ஆஃப் சூப்பர் கண்டக்டிங் கியூபிட். இது வந்து பார்த்தீங்கன்னா டைப் ஆஃப் சூப்பர் கண்டக்டிங் கியூபிட். ஓகேங்களா, டைப்ஸ் ஆஃப் சூப்பர் கண்டக்டிங் கியூபிக் யூஸ்டு பை கூகுள் அண்ட் ஐபிஎம். ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா கூகுள் அண்ட் ஐபிஎம் யூஸ் பண்ணியிருக்காங்க, கூகுளும் ஐபிஎம்மும் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. இதை டிரான்சோமோன்ஸ் அப்படிங்கிறது இது வந்து கியூபிட். சரிங்களா, கியூபிட். ஓகே, ஸோ நேஷ்னல் குவாண்டம் மிஷன். ஸோ நேஷ்னல் குவாண்டம் கம்ப்யூட்டிங் மிஷன் ஆல்ரெடி சொல்லியாச்சு. ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்தியா வந்து குவாண்டம் டெக்னாலஜியில் லீடராக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஸ்டார்ட் பண்ணப்பட்ட மிஷன் தான் இது. ஸோ இதில் குவாண்டம் டெக்னாலஜி வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா குவாண்டம் கம்ப்யூட்டிங் அப்படிங்கிறது இப்போ ஜென்ரலாக கம்ப்யூட்டருங்கிறது ஸ்பெசிஃபிக்காக ஒரு ஃபீல்டுக்கு மட்டும் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு ப்ராடக்ட் கிடையாது.
ஸோ அந்த கம்ப்யூட்டர் அப்படிங்கிறது வைட் ரேஞ்சஸ். இப்போ வெதர் ஃபோர்காஸ்டிங், ஸோ சூப்பர் கம்ப்யூட்டிங்கில் வந்து குவாண்டம் கம்ப்யூட்டிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா வெதர் ஃபோர்காஸ்டிங், ஸோ அதுக்கு அடுத்து இண்டஸ்ட்ரியல் ரிசர்ச்சு, ஸோ அதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா சஸ்டைனபிள் கோலை வந்து பார்த்தீங்கன்னா அச்சீவ் பண்ணுறதுக்கு நம்ம என்னெல்லாம் ஸ்டெப்ஸ் எடுக்கலாம் அப்படிங்கிறதையுமே இந்த குவாண்டம் கம்ப்யூட்டிங்கில் வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ அதுக்கு அடுத்து வந்து ட்ரக் டிசைன்ஸு, ஃபினான்ஸு, எனர்ஜி, ஹெல்த்து, இது மாதிரி வந்து மல்டிபிள் நம்பர் ஆஃப் டொமைன்ஸ் வந்து இருக்குது. அதனால் இதுக்கு மட்டும்தான் இது யூஸ் ஆகும் அப்படின்னு இதை வந்து குறிப்பிட்டு சொல்ல முடியாது. எல்லாத்துக்குமே இதை வந்து யூஸ் பண்ணலாம். சரிங்களா? ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா குவாண்டம் ரிலேட்டடான கண்டென்ட்டு. இது ஆக்சுவலாக அதுதான் திரும்பவும் இதை வந்து கம்ப்ளீட்டாக நம்மளால் வந்து பார்த்திங்க அப்படின்னா டிஸ்கஸ் பண்ண முடியல அப்படின்னாலையுமே எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஒரு சில முக்கியமான டேர்ம்ஸ் எல்லாமே நான் டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன்னு நான் நினைக்கிறேன். கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ.